ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தேனை பத்தி, அதாவது ஹனி. ஹனில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாங்க ஹனியை எப்படி ஸ்டோர் பண்ணணும்ங்கிறது தெரிஞ்சுப்போம். அதாவது ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருக்கலாம், கூல் அண்ட் டார்க் பிளேஸா இருக்கணும். அதாவது சன்லைட்டும் ஹீட்லயும் படாம தேனை ஸ்டோர் பண்ணக்கூடியது வந்து கிளாஸ் பாட்டில்ல வைக்கலாம். அதே நேரத்துல செரமிக்ல இருக்கக்கூடிய லிட் போட்டு மூடி வைக்கக்கூடிய கண்டெய்னர்ல வைக்கலாம். அதுவும் இல்லைன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ல ஊத்தி வைக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து தேனை வந்து ஸ்டோர் பண்ணி நல்லா வந்து கவர் பண்ணி அடைச்சி வச்சீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து ஹனி கெட்டு போகாம. தேனை சர்க்கரைக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணலாம், ஆனா அளவோட மிதமாக நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப நான் உங்களுக்கு ஹனியோட டூஸ் வந்து சொல்ல போறேன். காலையில் வெந்நீர்ல தேன் கலந்து குடிப்பது நம்மளுடைய செரிமானத்துக்கு ரொம்ப நல்ல, மேலும் உடலுக்கு உற்சாகம் அளிக்கும். தயிர் அல்லது பழங்களுடன் நம்ம தேன் சேர்த்து சாப்பிடலாம். அதிகமான இனிப்புள்ள பழங்களுடன் தேன் சேர்த்து சாப்பிடுவது தவிர்ப்பது. தேன் நம்மளோட முடிக்கு, அதே நேரத்துல நம்மளோட சர்ம பராமரிப்புக்கு வேண்டியும் யூஸ் பண்ண ஜிஞ்சர் பெப்பர் பவுடர் சேர்த்து சாப்பிடுறது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. இது பெஸ்ட் காம்பினேஷன் ஃபார் டைஜஷன். அதே மாதிரி கிரைண்டட் ஜிஞ்சர், பெப்பர், சின்னமன் பவுடர் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி இன்டேக் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய சைனஸ் ப்ராப்ளம், கோல்டு, கஃப், இன்டைஜஷன் எக்ஸெட்ரா இருக்கக்கூடிய நம்ம ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க ஹனி எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க கூட ஹனி இன்டேக் பண்ணது ரொம்ப நல்லது. இல்ல நேச்சுரல் என்சைம்ஸ் இருக்கு, நம்ம பாடிக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் தான். ஆனாலும் அளவோட தான் நம்ம வந்து தேன் வாங்கும் போது ஒரிஜினல் தேன் தானான்னு சொல்லி பார்த்து வாங்கணும். எதுனாலனா இப்ப தேன்ல வந்து நிறைய சுகர் சிரப்ஸ் ஆட் பண்ணி வருது. இப்போ தேனோடைய டோன்ட்ஸ் பார்க்க போறோம். தேன் வந்து நல்லா ஹீட் பண்ணி இன்டேக் பண்ண கூடாது, அது பாய்சனா. நல்ல ஹாட் வாட்டர்ல வந்து தேன் ஆட் பண்ணி இன்டேக் பண்ண கூடாது. அதே மாதிரி டீ, காஃபி இதுக்கு கூடயும் நம்ம வந்து ஹனி ஆட் பண்ணி குடிக்க கூடாது. மிதமான சூட்ல தான் நம்ம வந்து ஹனி ஆட் பண்ணி இன்டேக். இதுக்கு கூட நம்ம வந்து ஹனி சேர்த்து நம்ம குக் பண்ண கூடாது. கார்லிக், ராடிஷ், ஃபிஷ், மட்டன் ஆர் ஃபெர்மெண்டட் பீவரேஜ் இதுக்கு கூடயும் வந்து ஹனி சேர்த்து நம்ம இன்டேக் பண்ண கூட. சேர்த்து நம்ம இன்டேக் பண்ணும்போது டைஜஷன் ப்ராப்ளம், அதே நேரத்துல வந்து பர்னிங் சென்சேஷன், அசிடிட்டி ப்ராப்ளம், டிஸ்கம்ஃபோர்ட் இதெல்லாம் நமக்கு. அது மட்டும் இல்ல, இட் ரெடியூஸ் த நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் த ஹனி. தேன் அதிகமாக நம்ம இன்டேக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா வெயிட் கெயின் ஆகும். அது மட்டும் இல்ல, நம்மளோட உடல்ல வந்து செரிமான பிரச்சனை. இனிப்புள்ள பழங்களுடன், அதாவது அன்னாச்சி பழம் போன்ற அதிக இனிப்புள்ள பழங்கள் கூட நம்ம தேன் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு டைஜஷன் வந்து டைம் எடுக்கும். பேபிஸ், அதாவது ஒரு வயசுக்கும் கீழே உள்ள குழந்தைகளுக்கு வந்து தேன் கொடுக்க கூடாது. பழங்கள் கூட ஹனி விட்டு சாப்பிடுறது தவிர்ப்பது நல்லது. ஆனா ஒன்ஸ் அண்ட் வைல் கொஞ்சம் மாடரேட்டா போட்டு சாப்பிடுறதுனால பரவாயில்ல. மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ண. நல்ல ஃபீவர் இருக்கும்போது ஹனி இன்டேக் பண்ண கூடாது. ரேஷஸ், ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க வந்து ஹனி இன்டேக் பண்ண கூடாது. கோல்டு பீவரேஜ் கூட அதே நேரத்துல ட்ரெஸ்ஸிங் பண்ணதுக்கு, மேரினேட் பண்ணதுக்கு நம்ம வந்து ஹனி வந்து கிறிஸ்டலைஸ் ஆயிரும். இந்த கிறிஸ்டலைஸ் ஆகக்கூடிய ஹனி வந்து ஒரிஜினல் ஹனி தான், அதை கூட நம்ம யூஸ். ஹனியை பத்தி உங்களுக்கு டீடைலான வீடியோ நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். நீங்க இதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு பின் பண்ணுங்க.